9/7/2024 ஸ்ரீசக்தி 423 உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. அதுக்கு முன்னாடி நேற்று இன்னைக்கு என்ன கொடுத்தோம் என்னன்னு பார்த்துடலாம். 8/7/2024 வின் 777க்கு நம்ம என்ன கொடுத்தோம்? ஆல் போர்டு 7-3 கொடுத்தோம். சரிங்களா, ஆல் போர்டு 7-3 கொடுத்தோம். 3 ஆனது 2 போர்டுக்கு நமக்கு பாஸ் ஆகிருக்கு. நேற்று நான் சொல்லி கொடுத்துருந்தேன் 0-1 சி போர்டு கண்டிப்பாக வர்ற மாதிரி இருக்குது. இந்த 3 சி போர்டுக்கு அடிக்கலைன்னா வந்தால் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் 3 பாருங்கள் 2 போர்டுக்கு வந்திருக்குது. சி போர்டு 1 நம்மளுக்கு ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்குது. அதே மாதிரி டபுள்ஸ் வந்தாலும் 3 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி 3ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஏபிக்கு சி போர்டுக்கு நமக்கு 1 பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஒரு ஃபுல் வின்னிங்கே நம்ம ஆல் போர்டுக்கு 3 கொடுத்துருந்தோம், அதுவும் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இங்கே வந்துட்டு 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் அந்த 1-1ங்கிறது தான் சி போர்டுக்கு வந்தது. அதனால தான் நம்ம இப்படி எடுத்திருந்தோம். சரிங்களா, மற்றபடி கொஞ்சம் சி போர்டில் 3 இறங்குன்னு பார்த்தேன். இருந்தாலும் ஆல் போர்டு கண்டிப்பாக வந்துச்சு. அதனால தான் ஆல் போர்டுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் 3. இருந்தாலும் இந்த 3 இங்கே வரலனாலும் எங்கேனாலும் வரலாம், இந்த மாதிரி தான் இருந்தது. அதனால தான் 3 வச்சுருந்தேன். நான் அவுட்டில் கொடுத்துருந்தேன் எங்கே வருதுன்னு பார்க்கணுன்ட்டு. ஆனால் சி போர்டுக்கு எனக்கு இந்த 0-1ங்கிற நம்பர் தான் கான்ஃபிடன்ஸாக இருந்துச்சு. 1 கரெக்டாக வந்துருச்சு. சரிங்களா, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாமா? 9ஆம் தேதி பாருங்கள், ஸ்ரீசக்தி 423க்கு உண்டான கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி 8610575149. சரிங்களா, இதுக்கு வந்து டியர் 1 மணி, 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர். சரிங்களா, 4 ஷோ நம்ம எடுக்கிறோம், நம்ம தான் எடுக்கிறோம். அதனால் நம்பி நீங்கள் போடலாம். வின்னிங் மட்டும் பக்காவாக வந்துடும். சரிங்களா, விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க டிக்கெட் போடுறதுக்கு மட்டும். சரிங்களா, கெஸ்ஸிங்லாம் வீடியோவில் பாருங்கள். சரிங்களா, இந்த நம்பருக்கு யாரும் கால் பண்ணி கெஸ்ஸிங் கேட்க வேண்டாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நாளைக்கு 2-4ங்கிறது என்னுடைய கணிப்பு. சரிங்களா, சப்போர்ட்டுக்கு 1 கொடுத்துருக்குறேன். எப்பவும் சொல்லி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றேன். 2க்கு பவர் 7, 4க்கு பவர் 9, 1க்கு பவர் 6. சரிங்களா, நீங்கள் ஆல் போர்டு வைக்கும் போது கொஞ்சம் இதையும் சேர்த்து வச்சுக்கிங்கன்னா 2 போட்டிங்கன்னா 7 போடுங்க, 4 போட்டிங்கன்னா 9, 1 போட்டிங்கன்னா 6. சரிங்களா, இந்த நம்பருங்களும் கொஞ்சம் கணிப்பில் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1-2ங்கிற நம்பர் இருக்குது. பி போர்டு 6-9, சி போர்டு 4-0, அவுட்டில் 3 கொடுத்துருக்குறேன். இந்த 3 நாளைக்கு சி போர்டுக்கே வந்தாலும் வரலாம், இல்லைன்னா நான் கொடுத்துருக்க இந்த நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பாருங்கள், இதான் கணிப்பு, என்னுடைய கணிப்பு. சரிங்களா, உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏதாவது மாறி வந்துச்சுன்னா மாற்றி வைங்க. சரிங்களா, ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 செட்டு எப்பவும் கொடுக்குற மாதிரி 24, 94, 73, 87, 17, 27, 53, 46. சரிங்களா, ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். ஏபிபிசி ஆல் போர்டுக்கு வைங்க. நீங்கள் நான் கொடுத்துருக்க செட்டில் ஏதாவது நீங்கள் எடுத்திங்கன்னா அதை கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வைங்க. 24னா 42, 94னா 49, 73னா 37, 87னா 78, 17னா 71, 27னா 72, 53னா 35, 46னா 64. அந்த மாதிரி ஒன்று நீங்கள் ஏதாவது ஒன்று இதில் கண்டிப்பாக 1-2 தான் வரும். சரிங்களா, அப்போ அப்படி எடுக்கிற செட்டை வந்து ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு உங்கள் கணிப்புலேயும் வந்தால் மட்டும் அதை ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைங்க. சரிங்களா, ஆல் போர்டுக்கு வைங்க. அப்போ ஒரு இன்னும் நாளைக்கு டபுள்ஸ் வருமா, வரதுக்கு வாய்ப்பு இருந்தால் என்ன நம்பர் வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 77 கொடுத்துருக்குறேன், 22 கொடுத்துருக்கேன், 4, 99, 55, 00. அப்படி இல்லைன்னா நாளைக்கு இந்த மாதிரி வரும் 7-2, 4-9, 5-0. சரிங்களா, அந்த மாதிரியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் அந்த நம்பரை இங்கே 27 கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி. சரிங்களா, 1 பவர் 1 டைரெக்டாக, 1 பவர் 1 டைரெக்டாக அப்படியும் வரலாம். சரிங்களா, நாளைக்கு வர வேண்டிய நம்பர் என்னென்னா 944, 094, 779, 247, 870, 460, 177, 553ங்கிற நம்பர் எனக்கு என்னுடைய கணிப்பில் இருக்குது. சரிங்களா, 3 டிஜிட்டல் அவ்வளோவா நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்கிறேன் பேட்டர்னில், ஆனால் கொஞ்சம் மாறி போயிடுது. சரிங்களா, சிங்கிள் போர்டு தான் வருது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கேரண்டியாக வருது. சரிங்களா, அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, நேற்று நம்ம கொடுத்தோம்னா 7-3, 2 போர்டுக்கு சக்ஸஸாக பாயஸ் ஆகிடுச்சு. சி போர்டு கொடுத்த நம்பரும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஒர்க் அவுட் ஆகுது. நாளைக்கு சி போர்டில் நான் கொடுத்துருக்குது 4-0. சரிங்களா, அப்படி சப்போஸ் மிஸ் ஆனால் இந்த 3 சி போர்டுக்கு வந்தாலும் வரலாம். அது பெண்டிங்காக இருக்குது, ஆனால் இறக்குவானாங்கிறது ஒரு டவுட்டில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி 2-3 இறக்கிறீங்கன்னு நான் நாளைக்கு இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தால் அதை வச்சு விளையாடுங்க. ஒரு செட்டு அப்படியும் வச்சுக்கோங்க, 3யும் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். 2டியை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்க இந்த டபுள்ஸ் வரும். இந்த நம்பர்கள் வரலன்னா டபுள்ஸ் வந்துச்சுன்னா இந்த நம்பர் கண்டிப்பாக வரும். சரிங்களா, பாருங்கள் நாளைக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. சரிங்களா, நாளைக்கு 9ஆம் தேதிங்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம கொடுத்துருக்க கணிப்பில் வரலாம். 1 நான் கொடுத்துருக்க 2-4ங்கிற நம்பர் மெயினாக வரணும்.
சப்போர்ட்டுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ஒன்றும் கூட உள்ளே வர மாதிரி இருக்குது. வந்தால் ஏ போர்டுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறேன் நான். பாருங்கள், அதுக்கு பவர் நம்பர் கொடுத்துருக்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல கணிப்பில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நீங்கள் டிக்கெட் புக்கிங் எடுக்கணும்னா புக்கிங் போடுறதுக்கு மட்டும் சரிங்களா, டிக்கெட் போட விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவோம். பார்த்துட்டு நீங்கள் டிக்கெட் போடுறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒன்லி டிக்கெட் போடுறதுக்கு மட்டும். கெஸ்ஸிங்லாம் வீடியோலேயே பார்த்துருங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம டெய்லி ஒரு வின்னிங் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். சரிங்களா? என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை சந்திக்கிறேன்.